சமைச்சு சாப்பிட்றதுக்காக தட்டுமட்டு சாமான்களை கொண்டு வர்றது நாங்க. துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினை கொண்டு வர்றது நாங்க. போர் அடிச்சா டிவி பார்க்க டிவியை கொண்டு வந்தது நாங்க. கட்டில கொண்டு வந்ததும் நாங்க. அதுக்கு மேல பெட்டை கொண்டு வந்ததும் நாங்க. இவ்ளோ ஏன், படுத்து தூங்குறதுக்கு பாய் தலைகாணி கூட நாங்க தான் கொண்டு வந்தோம். இது இல்லாம எவ்வளவோ இருக்கு. வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்ததே நாங்க தான். உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு வண்டியை கூட நாங்க தான் கொண்டு வந்தோம். இது எல்லாத்தையும் விட உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் உங்களோட அடுத்த சந்ததியை உருவாக்கி கொடுக்கறதே நாங்க தான். அப்போ வாழ்க்கைய நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்களா, இல்ல நாங்க உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தோமா? சமைச்சு சாப்பிட்றதுக்காக தட்டுமட்டு சாமான்களை கொண்டு வர்றது நாங்க. துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினை கொண்டு வர்றது நாங்க. போர் அடிச்சா டிவி பார்க்க டிவியை கொண்டு வந்தது நாங்க. கட்டில கொண்டு வந்ததும் நாங்க. அதுக்கு மேல பெட்டை கொண்டு வந்ததும் நாங்க. இவ்ளோ ஏன், படுத்து தூங்குறதுக்கு பாய் தலைகாணி கூட நாங்க தான் கொண்டு வந்தோம். இது இல்லாம எவ்வளவோ இருக்கு. வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்ததே நாங்க தான். உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு வண்டியை கூட நாங்க தான் கொண்டு வந்தோம். இது எல்லாத்தையும் விட உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் உங்களோட அடுத்த சந்ததியை உருவாக்கி கொடுக்கறதே நாங்க தான். அப்போ வாழ்க்கைய நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்களா, இல்ல நாங்க உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தோமா?